வாங்க இன்றைக்கி கொத்தவரங்காய் பொரியல் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், வேலையை சீக்கிரமாக முடியும். எண்ணெய் சேர்த்திக்கலாம், 1 ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கலாம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பெரிய வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தவரங்காவை சேர்த்திக்கலாம். கொத்தவரங்காய் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொத்தவரங்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், கொத்தவரங்காய் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்துருக்கோம். 2ஐயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொத்தவரங்காய் வேகிறது அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படி வேக வச்சுக்கலாம். அப்படி வேகும்போது நல்லா வெந்து வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா கொத்தவரங்காய் வெந்து தண்ணியெல்லாம் சுண்டி வந்துடுச்சு. கலரும் பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா காய் வெந்து இதாகிடுச்சு. இப்போ 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கோம், அதை சேர்த்திக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு இது நல்லா கலரி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.